சாதாரண மைக்ரோஸ்கோப் வச்சு ஆட்டம்ஸை பார்க்க முடியுமா? முதல்ல ஆட்டம்ஸ்னா என்ன, அது இருக்கிறது எப்படி நமக்கு தெரிய வந்துச்சு, இதை பற்றி ஒரு சின்ன விரிவாக்கம் கொடுத்துட்றேன். நம்ம பூமியில் பார்த்துக்கிட்டிங்கன்னு வைங்கன்னா நிலம் இருக்குது. நிலத்தில் பல தாதுக்கள் இருக்குது, உலோகங்கள் இருக்குது, தண்ணீர் இருக்குது, காற்று இருக்குது. காற்றில் வித்தியாசமான கேஸ் இருக்குது, பல விஷயங்கள் திரவ நிலையில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்தது தான் பூமி. ஆனால் அடிப்படையாக பூமி எதனால் ஆனது? ஒவ்வொரு விஷயத்தின் அடிப்படை கட்டமைப்பு எலமெண்ட்ஸ், அதாவது தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு தெரியும் பூமி 92 வகையான தனிமங்களால் ஆனது. அதுல இருக்கிறதுலே சின்னது ஹைட்ரஜன், இருக்கிறதுலே பெருசு யுரேனியம். இந்த தனிமங்களை இந்த பீரியாடிக் டேபிள்ல நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும். ஆனா 1808லேயே ஜான் டால்டன் என்பவர் இந்த தனிமங்கள் அடிப்படையாக ஆட்டம்ஸ்னால ஆனது, ஆட்டம்ஸை பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி பார்க்கிறது, உண்மையிலே இருக்கா இல்லையா, இதை எப்படி டெஸ்ட் பண்ணலாம், இதை எதுவுமே ஜான் டால்டன் சொல்லல. ஆனா ஜான் டால்டனுக்கு நிறைய பெரிய சயின்டிஸ்ட் ஃபாலோவர்ஸ் உண்டு. அந்த காலத்தே அவாகட்ரோ என்பவர் ஒரு ஜாருக்குள்ளால எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு எண்ணலாம் அப்படின்னு ஒரு முயற்சியில கூட இறங்கினாரு. இது ஒரு பக்கத்துல நடந்துட்டு இருக்கும் போது ஆற்றல்னா என்ன, இதோட சயின்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. தி லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், இதெல்லாம் ஆற்றல், எனர்ஜி, இதை பற்றி உள்ள புரிதல்ல மிக முக்கியமான சயின்டிஸ்ட் ஜேம்ஸ் பிரெஸ்காட் ஜூல். இவர் வேற யாரும் கிடையாது, ஜான் டால்டனோட ஸ்டூடெண்ட் தான். இவரும் பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ் மையமா வச்சுதான் எனர்ஜினா என்ன என்பதை கண்டுபிடிக்கிறதுல இறங்கினார். இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் வில்லியம் தாம்சன். அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, லார்ட் கெல்வின். வழக்கமா நம்ம கெல்வின் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே ஆட்டம்ஸை மையமா வச்சு பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்களே தவிர, ஆனா யாருக்குமே ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும், அதை எப்படி ஆட்டம்ஸ் இருக்கா இல்லையான்னு ப்ரூவ் பண்றது எதுவுமே தெரியல. எனர்ஜி, தெர்மோடைனமிக்ஸ், ஆற்றல், இந்த மாதிரி விஷயங்கள்ல முக்கியமான ஆள் லுட்விக் போல்ட்ஸ்மன். சாதாரண ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணியே கேஸ் எப்படி இருக்கும், கேஸ் பேசிக்கா ஆட்டம்ஸ்னால ஃபார்ம் ஆனது. இந்த அசம்ஷனை வச்சு கேஸுக்கு பிரஷர் கொடுத்தா எப்படி இருக்கும், கேஸ் ஒரு இடத்துல இருந்து லீக் ஆச்சுன்னா எப்படி அது லீக் ஆகும், இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயமும் மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் வழியாக மிக ப்ரிசைஸா எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. பர்டிகுலர்லி இன்ஜின்ஸ் எடுத்துங்க, இன்ஜின்ஸ்ல ஃபியூவலை எரிச்சு கேஸா மாத்தி அதை பேஸ் பண்ணி தான் இன்ஜின் ஒர்க் ஆகுது. இது எல்லாமே போல்ட்ஸ்மேனால மிக துல்லியமாக சொல்ல முடிஞ்சது. ஆனா பெரும்பான்மையான சயின்டிஸ்ட் போல்ட்ஸ்மேனை நம்பல. இதுக்கு காரணம் என்னன்னா, ஆட்டம்ஸ் ஒன்னு இருக்குதா இல்லையான்ட்டே பாதி பேர் நம்பல. இவர் ஆட்டம்ஸை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு கிளவர் மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் யூஸ் பண்றாரே தவிர உண்மையாவே ஆட்டம்ஸ் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க அவரை. இதனால அவர் ரொம்ப மனசுடைஞ்சு போனார். இன்னைக்குள்ள சைக்காட்ரிஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, போல்ட்ஸ்மேனுக்கு டைபோலார் டிசார்டர் இருக்குது அப்படின்ட்டு. 1906ல இந்த அவமானம் எல்லாம் தாங்க முடியாம அவர் கடைசியில தூக்கு மாட்டி செத்து போயிட்டாரு. ஆனா அவர் இறக்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முந்தி 1905ல ஒரு ஜெர்மன் கிளர்க், ஒரு பேட்டன்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்த கிளர்க், ஆட்டம்ஸ் உண்மையிலே இருக்கு என்பதை அசைக்க முடியாத ஆதாரங்களோட ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. அவரோட பேப்பர் 1908ல தான் ரெகக்னிஷனே கிடைச்சது. 1905ல அவர் யாருன்னுட்டே யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் அன்னைக்கு இருந்த சயின்ஸை அப்படியே திருப்பி போட்டுட்டாரு. அவருக்கு பேரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அவர் எப்படி ஆட்டம்ஸ் உண்மையாட்டே ஒன்னு இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு என்பது தெரியும்னா, அதுக்கு முன்னாடி 1827ல ஒரு பயாலஜிஸ்ட், அவர் பேரு ராபர்ட் பிரவுன். பயாலஜில ராபர்ட் பிரவுன் ஒரு முக்கியமான ஆள். பிளான்ட் செல்லும் அனிமல் செல்லும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குன்னு முதல்ல நிரூபிச்சது ராபர்ட் பிரவுன் தான். இதே மாதிரி நிறைய விஷயத்தை அவர் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தாரு. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, தண்ணியில மகரந்த தூள்கள், போலன் கிரெயின்ஸ், இதை அப்படி தூவ விட்டு அதை மைக்ரோஸ்கோப் வழியா பார்த்தாரு. அந்த போலன் கிரெயின்ஸ் அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு, துள்ளிக்கிட்டே இருந்து. ஏன் துள்ளுது, எதுக்கு துள்ளுதுன்னு அவருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா இப்படி தண்ணியில அந்த போலன் கிரெயின்ஸ் துள்ளுறது பிரவுனியன் மோஷன் அப்படின்னு சொல்றாங்க. பிரவுனியன் மோஷன்னா ஒரு பார்ட்டிகிளை தண்ணியில போடும்போது அது எப்படி தன்னாலே அசையுது, இதான் பிரவுனியன் மோஷன். ஜாடியில தண்ணி எடுத்துட்டு அதை ஒரு டிராப் இங்க் போட்டீங்கன்னா அந்த இங்க் ஸ்லோவா அப்படி ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய மோஷன் கூட பிரவுனியன் மோஷன் தான். சாதாரணமா சும்மா இருக்கக்கூடிய தண்ணியில அப்படி எப்படி பார்ட்டிகிள்ஸ் மூவ் ஆகுது, இதான் பிரவுனியன் மோஷன். இது ராபர்ட் பிரவுன் அவருக்கு பேர்லயே வச்சிருக்கு. ஆனா ஒரு 80 வருஷமாட்டு யாருக்குமே இதுக்குள்ள முக்கியத்துவம் தெரியல. அந்த போலன் கிரெயின் ஜம்ப் பண்ணா என்ன, ஜம்ப் பண்ணாட்டா என்ன அப்படின்ட்டு கூட நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா 1905ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஃபியூச்சர் ஆஃப் சயின்ஸ் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. போலன் கிரெயின்ஸ் எதனால ஜம்ப் ஆகுதுன்னா, தண்ணி ஆட்டம்ஸ்னால ஆனது. அந்த தண்ணியில உள்ள ஆட்டம்ஸ் போலன் கிரெயின்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணுது. இன்டராக்ட் பண்றதுனால அந்த போலன் கிரெயின்ஸ் ஜம்ப் பண்ண வைக்குது அப்படின்னு அவர் சொன்னார். இது மட்டும் இல்லாம அந்த ஜம்பிங் மோஷன் எவ்வளவு இருக்குது அப்படின்னு மைக்ரோஸ்கோப் வச்சு துல்லியமாக அளந்து அதை வச்சு
ஆட்டமோட சைஸ் என்ன அப்படின்ட்டு நிர்ணயிச்சாரு. அவர் அன்னைக்கு நிர்ணயிச்சது வந்து மிக மிக துல்லியமானது. எவ்வளவு துல்லியமானது அப்படின்னு சொல்றேன்னா, இன்னைக்கு ஆட்டம்ஸோட சைஸை மெஷர் பண்றதுக்கு ஒரு முக்கியமான நம்பர் வந்து அவகேட்ரோ நம்பர். இதுக்கு முன்னாடியே நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு தனிமங்களோட ரிலேட்டிவ் வெயிட் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஹைட்ரஜன் 1 யூனிட் மாஸ் அப்படின்னாக்கி கார்பன் வந்து 12 யூனிட் மாஸ். அதாவது ஹைட்ரஜனோடையும் கார்பன் வந்து 12 மடங்கு வெயிட் அதிகமானது. அதே மாதிரி ஹைட்ரஜனோடையும் ஆக்சிஜன் வந்து 16 மடங்கு வெயிட் அதிகமானது. இயற்கையில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஆட்டமாக கருதப்படும் யுரேனியம் ஹைட்ரஜனை விடையும் 238 மடங்கு பெருசு. இப்ப இதுல 1 கிராம் ஹைட்ரஜன் எடுத்தாலும் சரி, 12 கிராம் கார்பன் எடுத்தாலும் சரி, 16 கிராம் ஆக்சிஜன் எடுத்தாலும் சரி, 238 கிராம் யுரேனியம் எடுத்தாலும் சரி, இது எல்லாத்துலயுமே ஒரே குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் அமௌண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இதுதான் வந்து அவகேட்ரோ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவகேட்ரோ நம்பர் வந்து மிக 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 பெரிய நம்பர். 6.02214076 into 10 to the power 23. இதான் வந்து இன்னைக்குள்ள கரண்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் அவகேட்ரோ நம்பர். ஐன்ஸ்டைன் வந்து ஆட்டமோட சைஸை கால்குலேட் பண்ணார்ல, அதுல உள்ள நம்பரை வச்சு அவகேட்ரோ நம்பரை கால்குலேட் பண்ணோம்னா முதல்ல உள்ள இந்த 6 வந்து கரெக்டா வருது, 23 ஜீரோஸும் கரெக்டா வருது. அவகேட்ரோ நம்பரோட ஃபர்ஸ்ட் துல்லியமான வேல்யூவை கொடுத்ததே ஐன்ஸ்டைன் தான். ஆட்டம்னு ஒன்னு இருக்குது என்பதை வந்து மறுக்க முடியாத அளவுக்கு வந்து இந்த ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்கேனிங் டனலிங் மைக்ரோஸ்கோப், அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோபி, இந்த மாதிரி டெக்னாலஜி பயன்படுத்தி ஒரு இண்டிவிஜுவல் ஆட்டம் கூட நம்மளால பார்க்க முடியும். ஆனா அன்னைக்கு அந்த டெக்னாலஜி எல்லாம் இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடியே போல்ட்ஸ்மேன் வந்து ஆட்டம்னு ஒன்னு இருக்குது வந்து மிக துல்லியமாக மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி வந்து கணிச்சிருக்காரு. ஒருவேளை அவர் கணிக்கலனா வந்து ஐன்ஸ்டைனை கூட நம்பி இருக்க மாட்டாங்க. அவர் 1905ல பப்ளிஷ் ஆனது, 1908ல தான் அவருக்கு ரெகக்னிஷன் கிடைச்சது. அவருக்கு பேப்பரும் அப்பதான் வந்து ரெகக்னிஷன் கிடைச்சது. 1911லயே ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்டும் நீல்ஸ் போரும் சேர்ந்து ஒரு அட்டாமிக் ரிசர்ச்சே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படிதான் ஆட்டம்ஸ் ஒன்னு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சு.